போட்டேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா AutoCAD 2D கமாண்ட்ஸ் நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து அடுத்து தொடர்ந்து வரும் உங்களுக்கு. ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூநட் கமாண்ட் வரல நான் எடுத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா ட்ராவில் நம்ம வந்து டூநட் வரலும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னா ஸ்ப்ளைன் ஒரு கமாண்ட். ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ளைன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கியூபிக் கர்வ், இந்த சைன் வேவ் மாதிரி வேவ்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரையறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஸ்ப்ளைன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்ப்ளைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ அப்படின்னா ஃபிட் பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ நம்ம அந்த ஃபிட் பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா லைன் கமாண்டில் கேட்ட மாதிரியே தான் இப்போ கொஸ்டின் கேட்கும். என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே வேணுமோ ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அது மாதிரி கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே நம்ம பாயிண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடலாம், கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். போதும் சப்போஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்ப்ளைன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளைன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மூத் கர்வ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா ஸ்ப்ளைன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ளைன் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎல் கொடுத்துட்டிங்கனாலும் என்ன எடுத்துக்கணும்னா ஸ்ப்ளைன் எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு நீங்கள் வாட்டுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். போதுன்னா ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆயிரும். இது வந்து என்னென்னா ஸ்ப்ளைனுங்கிற கமாண்ட். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எலிப்ஸ்னு ஒரு கமாண்ட். ஆக்சுவலாக இந்த எலிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆக்சிஸ் இருக்கும் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும், மைனர் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் நம்ம என்ன வரையலாம்னா எலிப்ஸ் வரையலாம். ஒன்று சென்டர் பாயிண்ட் கொடுத்து வரையலாம், இன்னொன்று வந்து ஆக்சிஸ் எண்டு மெத்தட்னு ஒரு மெத்தடில் வரையலாம். இப்போ நம்ம அந்த ஆக்சிஸ் எண்டு மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது மேஜர் ஆக்சிஸ் நான் சொன்னேன் இல்லையா, மேஜர் ஆக்சிஸில் 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துருவோம். அதேமாதிரி மைனர் ஆக்சிஸில் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 பாயிண்ட்டையும் டச் பண்ணி நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட் போகிறோம். இது போனோன்னே இப்போ என்ன கொஸ்டின் கேட்குது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட் ஆஃப் எலிப்ஸ். இது வந்து சும்மா காமனாக வந்து ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட் ஆஃப் எலிப்ஸ் தான் கேட்கும். ஆனால் நம்ம கிளிக் பண்ணோன்னா அது என்ன எடுத்துக்கோம்னா மேஜர் ஆக்சிஸோட எண்டு பாயிண்ட்டாக தான் எடுத்துக்கும். அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்படி ரீட் பண்ணணும்னா ஸ்பெசிஃபை மேஜர் ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட் ஆஃப் எலிப்ஸுங்கிறது ஒரு கரெக்டான சென்டென்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ நான் வந்து மேஜர் ஆக்சிஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை அதர் எண்டு பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் கேட்குதா. அதாவது மேஜர் ஆக்சிஸோட அடுத்த எண்டு பாயிண்ட் எங்கே வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணிடலாம். இப்போ இங்கே வேணும்னா இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்து என்ன கேட்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு அதர் ஆக்சிஸ், அதாவது அடுத்த ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ். அப்போ அடுத்த ஆக்சிஸ்ங்கிறது என்னது நமக்கு மைனர் ஆக்சிஸ். ஸோ அப்போ மைனர் ஆக்சிஸ் என்ன டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எலிப்ஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். இப்போ இது நான் எலிப்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஆனால் இதோட டைமென்ஷன் நமக்கு தெரியாது இல்லையா. சப்போஸ் இப்போது ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணணும், அதில் என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் ஆக்சிஸோட லென்த் ஒரு 200 mm, மைனர் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 mmன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரிலாம் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆக்சிஸ் எண்டு மெத்தட் எடுக்கிறோம். ஸ்பெசிஃபை ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட் கேட்குறப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்டார்டிங் வேணுமோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன கேட்குதுன்னா அதர் எண்டு பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் கேட்குதா. இப்போ நம்ம என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ இங்கேருந்து நமக்கு 200 mm நமக்கு லென்த் வேணும்னு சொன்னோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா லென்த்தெல்லாம் எப்படி கொடுக்குறோம் AutoCAD அப்படின்னா அட் டிஸ்டன்ஸ் மெத்தடில் கொடுத்தோம்ல அதே மெத்தடில் தான் இங்கேயும் கொடுக்கணும். அப்போ அதர் எண்டு பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா அட்டு இப்போ எனக்கு என்ன வேணும்னா 200 mm வேணும், லெஸ் தேன் 0 டிகிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ AutoCAD என்ன பண்ணோம்னா 200 mmக்கு வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா மேஜர் ஆக்ஸை எடுத்துக்கும். அதே மாதிரி இப்போ மைனர் ஆக்ஸ் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. மைனர் ஆக்ஸ் ஆக்சுவலாக அது எப்படி கேட்குறா, ரேடியஸ் தான் கேட்கும். அப்போ நம்ம பாதி கொடுத்தா போதும். நான் வந்து மொத்தம் வந்து 100 mm வேணும்னு சொன்னேன். ஸோ அப்போ நம்ம இப்போ எவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னா 50 mm. இப்போ இந்த கொஸ்டினில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு அதர் ஆக்சிஸ் கேட்குதா. ஸோ அப்போ எப்போல்லாம் இந்த மாதிரி நம்மகிட்ட டிஸ்டன்ஸு லென்த்து பிரெத்து வித்து திக்னஸ்ஸு ரேடியஸு டயமீட்டர் கேட்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டைரெக்டாகவே வேல்யூ கொடுத்தாலும் அட்டு யூஸ் பண்ணாமல் கொடுத்துடணும். ஸோ அப்போ வந்து தெளிவாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பாயிண்ட்டுன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப தான் நம்ம டிஸ்டன்ஸ் தரதா இருந்தால் அட்டு டிஸ்டன்ஸ் ஆங்கிளில் கொடுக்கணும். டைரெக்டாகவே நம்மகிட்ட கேட்குறப்ப நம்ம டைரெக்ட் வேல்யூ கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து என்னென்னா ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட் மெத்தடில். இதே பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ என்ன பார்க்குறோன்னா சென்டர் பாயிண்ட் கொடுத்து ட்ராப் பண்ணுறது. இப்போ நம்ம அன்றைக்கி சர்க்கிள் ட்ராப் பண்ணோம்ல அதே மாதிரி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் சென்டர் பாயிண்ட் போகிறேன். இப்போ என்ன கேள்வி கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் எலிப்ஸ்.
அப்போது வரைய போகிற சர்க்கிள் எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை எண்டு பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ், அதாவது மேஜர் ஆக்சிஸோட எண்டு பாயிண்ட் கேட்கும். அப்போ மேஜர் ஆக்சிஸோட எண்டு பாயிண்ட் எங்கே வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. அதே மாதிரி இப்போ மைனர் ஆக்சிஸ் அப்போ தான் கேட்ட மாதிரி என்ன கேட்குது இப்போ அப்படின்னா டிஸ்டன்ஸ் டு அதர் ஆக்சிஸ். அப்போது மைனர் ஆக்சிஸோட அடுத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எலிப்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரே அப்படின்னு ஒரு கமாண்ட். பொதுவாக ரே அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு அப்படின்னா இந்த கதிர்கள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ சன் ரேஸ் எக்ஸ் ரேஸ் இப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போ இந்த சன் ரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சன்லேருந்து லைட்டிங் கிளம்பி போகும். அது எங்கே முடியும் நமக்கு தெரியுமானா தெரியாது. இன்ஃபினிட்டி லெங்த்துக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா போயிட்டே இருக்கும். சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப முடிஞ்சிடும். ஆனால் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் லெங்த் வந்து என்ன செய்யணும், போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இன்ஃபினிட்டி லெங்த்துக்கு நமக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம்னா ரேங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ நான் ரே கமாண்ட் போனோன்னா பார்த்தீங்கன்னா அது வழக்கம்போல் என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குதா. அப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமோ ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்காம நம்மகிட்ட என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை த்ரூ பாயிண்ட்னு கேட்கும். த்ரூ பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஆங்கிள் வழியாக இன்ஃபினிட்டி லென்த்துக்கு போகணுமோ அந்த ஆங்கிள் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். அப்போ 360 டிகிரியில் நீங்கள் எங்கே வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் இன்ஃபினிட்டி லென்த்து போயிட்டே இருக்கும். இது நீங்கள் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி இது பண்ணுறது அப்படின்னா மவுஸில் மிடில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா பேன் பண்ணிக்கலாம். பேன் மீன்ஸ் என்னென்னா ஸ்க்ரீனை வந்து நம்ம இழுத்துக்கலாம், எவ்வளோ தூரம் இழுத்துக்கலாம். அப்போது அந்த லைன் வந்து இன்ஃபினிட்டி லென்த்துக்கு என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும்னா போய்கிட்டே தான் இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி இழுத்துட்டோம் பழைய மாதிரி வரணும்னா என்ன செய்யணும்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி என்ன பண்ணலான்னா ஜூம் கமாண்டில் போய்ட்டு என்ன கொடுக்கணும்னா ஆல். அப்போது இந்த ரேல வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே முடிஞ்சிருச்சு, எண்டிங் பாயிண்ட் தான் முடிவு இல்லாமல் இன்ஃபினிட்டி லென்த்து போயிட்டுருக்கா. ஸோ ஒரு எண்டு முடிஞ்சதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி இன்ஃபினிட்டிவ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரேக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா செமி இன்ஃபினிட்டிவ் லைன் அப்படின்னு ஒரு பேர். இதில் இன்னொரு கமெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்களா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் லைன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பக்கமே இன்ஃபினிட்டி லென்த்துக்கு லைன் என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போகிறீங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனோட கமாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லைன் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா. ஸோ அப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் லைன் கொடுக்கணும், இல்லைனா ஷார்ட்டாக வந்து எக்ஸ்எல் கொடுத்துக்கலாம். எக்ஸ்எல் கொடுத்துட்டாலே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எடுத்துக்கும். இப்போ என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை பாயிண்ட் கேட்குதா. ஸோ எந்த பாயிண்ட் நமக்கு வேணுமோ பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிடுறோம். ரேல கேட்ட மாதிரியே இங்கே த்ரூ பாயிண்ட் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 360 எங்கே வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேல மாதிரி ஆஃப் சைடு மட்டும் போகாமல் ரெண்டு சைடுமே இன்ஃபினிட்டி லென்த்துக்கு வந்து என்ன செய்யும்னா போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஸ்க்ரீனில் எப்போல்லாம் இன்ஃபினிட்டி லென்த்துக்கு நமக்கு லைன் வேணுமோ அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கமாண்டில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆங்கிள் இந்த மாதிரி நிறைய வரும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஹரிசாண்டல். நான் அன்றைக்கே ஆர்க் நடத்துகிறப்ப எப்படி ஆப்ஷன் செலக்ட் பண்ணு சொன்னேன் இல்லையா. ஸோ கேபிட்டல் லெட்டர் இதோட ஃபஸ்ட் லெட்டர் வேணுன்னா கேபிட்டல் லெட்டர் எதுவோ அதை நம்ம வந்து டைப் பண்ணணும். அப்படி இல்லைனா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் கை வச்சிங்கனாலே என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹரிசாண்டல் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஜஸ்ட் த்ரூ பாயிண்ட் தான் கேட்கும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எப்படி வந்துடும்னா ஒன்லி ஹரிசாண்டலாக வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் என்ன பண்ணும், ஹரிசாண்டலாக வந்துடும். சப்போஸ் இப்போ இங்கேருந்து லாஸ்ட்டாக வந்து வரைஞ்சிருக்கோம்ல, இதுலேருந்து ஒரு 50 mm தள்ளி கீழே நமக்கு லைன் வேணும்னா அப்போ என்ன செய்யறோம்னா வழக்கம் போல் அட்டு 50 mm டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வெர்டிகலாக கீழே வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 270 டிகிரி கொடுத்துட்டிங்கன்னா வெர்டிகலாக கீழே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 50 mm தள்ளி கீழே வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு லைன் வந்துடும். இது வந்து என்னென்னா ஹரிசாண்டல் லைன். சப்போஸ் இதே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெர்டிகல் எடுக்கிறேன். வெர்டிகல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வர லைனை எப்படி வந்துடும்னா வெர்டிகலாக தான் வரும் நமக்கு. அப்போ நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அது வந்து எப்படி இருக்கும்னா வெர்டிகலாக வந்து கிளிக் பண்ணலாம். சப்போஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட்டாக ட்ராப் பண்ண லைன்லேருந்து ஒரு 100 mm தள்ளி இந்த இடத்துல எனக்கு என்ன செய்யணும், ஒரு லைன் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், அட்டு 100 mm லெஸ் தென் 0 டிகிரி. ஸோ அப்போ கொடுத்துட்டிங்கன்னா 0 டிகிரியில் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லென்த்துக்கு தான் என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆங்கிள். இந்த ஆங்கிள் போயிட்டிங்கன்னா இப்போ என்ன கேட்குது பாருங்கள், என்டர் ஆங்கிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கேட்குதா. சப்போஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு 60 டிகிரியில் லைன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துக்கலாம், 60 டிகிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா
இப்போ லைன் வந்துச்சு பாருங்க. வர்றப்ப என்ன வரும்னா 60 டிகிரியில் லைன் வந்துடும். இப்போ ஜஸ்ட் த்ரூ பாயிண்ட் மட்டும் தான் கேட்கும். ஸோ நம்ம எங்கெங்கே த்ரூ பாயிண்ட் வேணுமோ என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணலாம். அப்போ இந்த லைன் வந்து எப்படி வந்திருக்கும்னா 60 டிகிரியில் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைசெக்ட்னு ஒன்று இருக்கும், அது தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா ஆஃப்செட். இந்த ஆஃப்செட் போகிறக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீனில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இது எவ்வளோ டிகிரியில் நம்ம வரைஞ்சிருக்கோன்றது தெரியாது. ஸோ நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்குள்ளே உள்ளே வந்துடுறேன். ஆக்சுவலாக இந்த ஆஃப்செட்ங்கிற கமாண்ட் என்னென்னா ஏற்கனவே நம்ம வரைஞ்சிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு பேரலாக இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ராப் பண்ணணும்னா இந்த ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருக்கேன், இதோட ஆங்கிள்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு பேரலாக நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரையணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆஃப்செட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆஃப்செட் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கேட்குது நம்மகிட்ட, ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அடுத்து வரப்போகிற ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில எவ்வளோ கேப் வேணுமோ அது என்னன்னா ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன கேப் வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 20 mm வேணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 20 mm கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கேட்குதுன்னா செலக்ட் லைன் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை சைடு டு ஆஃப்செட். ஏன் சைடு கேட்கணும் அப்படின்னா இந்த லைன்லேருந்து ஆஃப்செட் வந்து ஒன்று லெஃப்ட்டில் இந்த சைடும் ஆஃப்செட் ஆகலாம், இல்லைனா என்ன பண்ணலாம்னா ரைட் சைடும் ஆகலாம். அதுக்காக எனக்கு என்ன கேட்கும்னா சைடு டு ஆஃப்செட் கேட்கும். இப்போ நான் கர்சர் வந்து லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணோன்னா லெஃப்ட் சைடு ஆஃப்செட் ஆயிரும், ரைட் சைடு கிளிக் பண்ணால் ரைட் சைடு வந்து ஆஃப்செட் ஆயிரும். இப்போ நான் வந்து ரைட் சைடு கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஆஃப்செட் ஆயிரும். இந்த ரெண்டு கேள்வி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எந்த ரெண்டு கேள்வினா செலக்ட் லைன் ஆப்ஜெக்டும் சைடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் லைன் ஆப்ஜெக்ட் சைடு, செலக்ட் லைன் ஆப்ஜெக்ட் சைடு. ஒருவேளை லெஃப்ட்டில் வேணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு சைடு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறப்போ மல்டிபிள் ஆஃப்செட் வந்து ஈஸியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி லைன். பொதுவாக மல்டினாலே நமக்கு என்ன அர்த்தம்னா நிறையா இல்லையா. ஸோ அப்போ நிறையா பேரல் லைன்ஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டி லைன். ஆனால் டிஃபால்ட்டாக மல்டி லைன் அப்படின்னா என்னென்னா டபுள் லைன் தான் வரும். நிறைய லைன்ஸ் வேணும்னா நம்ம தான் கிரியேட் பண்ணணும், அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ டபுள் லைன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா மல்டி லைன் போயிட்டீங்க, லைன் கமாண்டில் கேட்ட மாதிரியே தான் இங்கே என்ன கேட்கணும்னா ஸ்பெசிஃபை ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணுமோ கிளிக் பண்ணிடலாம். லைனில் கேட்ட மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும், அப்போ நம்ம எங்கெங்கே வேணுமோ கிளிக் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ அப்போது வர்றப்பே அது வந்து எப்படி வரும்னா டபுள் லைனை தான் வந்துடும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டி லைன். சரி, இந்த மல்டி லைன் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா MLine கொடுக்கலாம், அப்பலாட்டி ML கொடுத்துக்கலாம். ML கொடுத்தாலே என்ன எடுத்துக்கணும், மல்டி லைன் எடுத்துக்கும். இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இப்போ நான் ஒரு மல்டி லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக மல்டி லைனில் 2 லைன் இருக்குது. நான் இப்போ ஹரிசாண்டலில் ஒரு லைன் வரைகிறேன்னா அதில் எந்த லைன் வந்து நமக்கு கர்சரோட கோயின்சைட் ஆகி வருது அப்படின்னா டாப்பில் இருக்க லைன் வந்து கர்சரோட கோயின்சைட் ஆகி வருது இல்லையா. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா டாப் லைன் தான் கர்சரோட கோயின்சைட் ஆகி வரும். ஒருவேளை எனக்கு பாட்டம் லைன் வந்து கர்சரோட கோயின்சைட் ஆகி வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இதே மல்டி லைனில் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஜஸ்டிஃபிகேஷன். இந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டாப்பா ஜீரோவா பாட்டமான்னு கேட்கும். இப்போ டாப் செலக்ட் பண்ணியிருக்கனால தான் அந்த மாதிரி வரும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா இதில் பாட்டம் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வழக்கம் போல் ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குதா, ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் ட்ராப் பண்ணேன்னா அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இனிமேல் எப்படி வரும்னா அந்த மல்டி லைனோட பாட்டம் லைன் வந்து கர்சரோட கோயின்சைட் ஆகி வரும். அப்போ நமக்கு தேவையான இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா ட்ராயிங் போடலாம். ஒருவேளை சென்டர் வந்து கர்சரோட கோயின்சைட் ஆகி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ஜஸ்டிஃபிகேஷனில் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0. அப்படி நீங்கள் 0 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சென்டரில் வந்து கர்சர் இருக்கும். அப்போ சென்டருக்கு இந்த சைடு ஒரு லைன் வந்துடும், ரைட் சைடு வந்து ஒரு லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் சென்டருங்கிற ஆப்ஷன். அதே மாதிரி மல்டி லைனில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குன்னா 20 mm இருக்கும். ஒருவேளை அந்த சைஸை நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா அதே மல்டி லைனில் போய்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன கேட்குது பார்த்தீங்களா, என்டர் மல்டி லைன் ஸ்கேல் கேட்குதா. ஒருவேளை எனக்கு வந்து ஒரு 50 mm வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் ட்ராப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2 லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 mm இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகம் தான் படுத்த முடியுமாக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிக்கலாம். எப்படின்னா அதே ஸ்கேலில் போய்ட்டு இப்போ எனக்கு ஒருவேளை நெருக்கமாக வேணும்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை 2 லைனுக்குள்ள கேப் வந்து 10 mm தான் வேணும்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா
10 mm வந்து நமக்கு என்ன பண்ணணும் ட்ரா பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி என்ன விட்து வேணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிடலாம். இது வந்து 2 லைனுக்கு இடையில் இருக்கிற கேப் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த எல்லா கமெண்ட்ஸையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து என்கிட்ட கேளுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.